கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். வணக்கம் எவ்ரிபாடி. பகவத்கீதால ஒரு இடத்துல வருது, 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் கத்துக்கணும்னு சொல்லி இன்க்ளினேஷன் வரும்னு சொல்லி. அண்ட் ஈவன் அமங் தோஸ் இட் சேஸ் வெரி ஃபியூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு pursue their path. And I think we should consider ourselves lucky that we have an inclination and we also have an opportunity to pursue that path because we have the treasure Thirukural with us. Let's proceed further. அறத்துப்பால் இல்லறவியல் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு எடுத்துக்கிற 2 அதிகாரம் வந்து அதிகாரம் 16 பொறையுடைமை, 16 பொறையுடைமை is having patience. So Thiruvalluvar is going to extol the virtues of having patience. In fact பொறையுடைமை பற்றி தத்துவத்திலையும் நிறைய வரும், பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்குது. So as we go by we will see that. அடுத்த அதிகாரம் பார்க்க போகிறது அழுக்காராமை, அதிகாரம் 17 17. அழுக்காராமை இஸ், அழுக்காருன்னா பொறாமை, jealousy. So this is non-jealousy, that is to shed jealousy, leave jealousy. ஸோ இது 2ல் தான் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 2 குறள் பார்க்க போகிறோம். முதல்ல அதிகாரம் 16 பொறையுடைமை. பொறையுடைமைன்னா பேஷன்ஸ், கல்டிவேட்டிங் அ நேச்சர் ஆஃப் ஹேவிங் பேஷன்ஸ். பொறுத்தார் பூமியை ஆழ்வார் சொல்லி கேட்டிருப்பீங்க. பேஷன்ஸ் இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் அஸ் அ பிக் வர்ச்சு, because when we lose patience, that's when we tend to get angry, and when we get angry we lose the control, particularly of the speech, and loss of control in the speech leads to misunderstanding, clashes and many other things. Whereas when we have the patience, it solves many problems. திருவள்ளுவர் அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்டைலில் சொல்லியிருக்கிற 2 குறள் பார்க்கலாம். குறள் எண் 151 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் இருக்குது, கிரவுண்ட், த ஃபீல்ட். அகழ்வார்னா அது தோன்றவங்க. இந்த உழவர்கள் வந்து தே டிக், தே யூஸ் த ப்ளவ் டு டிக் த எர்த் பிஃபோர் புட்டிங் த சீட். அப்போது அவங்க வந்து தோண்டி எடுத்தால் கூட நிலம் வந்து எப்படி பேஷன்ஸை காமிக்குது. இட் ஈல்ட்ஸ் பேக் மல்டிபிள் டைம்ஸ் வாட் தட் பர்சன் த ஃபார்மர் சோஸ். அப்போது தோண்டி விதை வச்சதுன்னா அந்த விதையிலிருந்து செடி வந்து, செடியிலிருந்து தானியங்கள், அதர்வைஸ் அது மரமாயி அதுலேருந்து ஃப்ரூட்ஸு அண்ட் த ஷேட். ஆல் திஸ் இஸ் what it gives back to the human being. That is exemplary levels of patience. So Thiruvalluvar says, adu madri தம்மை இகழ்வார், இகழ்வார்னா the people who talk ill about us, நம்மளை கேலி பேசுகிறவங்க, நம்மளை பற்றி மோசமாக பேசுகிறவங்கள பற்றி பொறுத்தல் தலை. The biggest attribute one can have
is like the land develop patience, that is ignore when somebody else talks ill about us. It is their level, we will maintain our level. So திருவள்ளுவர் compares தங்களை இகழ்வா பேசினவங்கள not minding them, ignoring, continuing in their own path, அவங்கள வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் மாதிரி கம்பேர் பண்றாரு. The land which only yields fruits, results for the person who dares to plow it in, and that is the level of comparison திருவள்ளுவர் says. இப்போ புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். விளக்கம் தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். To bear with those who harm us, just as the earth bears up those who dig it, is the first of virtues. So திருவள்ளுவர் puts the பொறுமை on the top rung. He says நம்ம வந்து பொறுமையை as a virtue, a top virtue we should develop. அண்ட் நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். பொறுமையாக இருந்ததுன்னா பல விதத்தில் கடந்து போயிடலாம் விதவுட் பிரச்சனை. அவங்க லெவலுக்கு நம்ம போய் when we get into an argument, when you get into a fight, we lose our peace of mind and all types of things. So பொறுமை is important. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. So பொறுமை as a virtue, if we start practicing, it will become a habit, way of life. அடுத்த குறள் போலாம். இந்த பொறையுடைமை பொறுமை பேஷன்ஸுக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. அறம் பொருள் இன்பம் வீடு ஆரம்பத்தில் பார்த்தோம் புருஷார்த்தா. இந்த வீடு திருவள்ளுவர் எக்ஸ்பிளிசிட்லி டஸ் நாட் டீல் வித், தனி டிவிஷன் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் வீடை பற்றி அங்கங்கே இன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் வரும். அந்த லிபரேஷன் மோக்ஷா வீடுக்கு 4 குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் டு கோ டுவர்ட்ஸ் தட் பாத் சொல்லுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த 4 குவாலிஃபிகேஷன்ஸ் இஸ் டிசிப்ளின் ஆஃப் த பாடி அண்ட் த மைண்ட். அதில் வந்து டிசிப்ளினில் 6 டைப்ஸ் ஆஃப் டிசிப்ளின்ஸ் தே லிஸ்ட் அவுட். அதில் ஒன்று வந்து ஒன் ஆஃப் த 6 இஸ் பேஷன்ஸ். ஸோ பேஷன்ஸ் இஸ் a step towards liberation. ரைட், அடுத்த குறள் பார்க்கலாம். குறள் எண் 160 160. உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். இந்த இன்ட்ரோடக்டரி செஷனில் பார்த்தோம் திருவள்ளுவர் had talked about இன்ட்ரடக்ஷனில் 4 அதிகாரம். பாயிரத்தில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை அண்ட் அரண் வலியுறுத்தல். அந்த நீத்தாருங்கிறது தான் இதில் நோட்பார் போட்டிருக்கு, அசெட்டிக். ஸோ திருவள்ளுவர் place those ascetics in the high order. So here he is saying பொறுமை இருக்கிறவங்க, வாழ்க்கையில் பொறுமையை கடைப்பிடிக்கிறவங்க, the people who follow the path of patience, and the ascetics are a step behind these people. That is, he is putting the people with the virtue of patience ahead of the ascetics. உண்ணாது நோட்பார் பெரியர், நோட்பாருங்கிறது வந்து அசெட்டிக்ஸ், அந்த நீத்தார். உண்ணாது நோட்பார் பெரியர், அந்த அசெட்டிக்ஸ் சின்ஸ் தே ஹேவ் ரினவுன்ஸ்ட் த வேர்ல்ட், அவங்களுக்கு ஆசை இல்லை, பிடிப்பு இல்லை, அதனால அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் ரொம்ப கம்மி. நிறைய டைமில் அவங்க வந்து தவம் இருக்கிறதுக்காக தே டு நாட் ஈட். அப்போ அந்த மாதிரி உண்ணாது நோட்பார்
பெரியர், they are very high in the status to be revered. ஆனா திருவள்ளுவர் சொல்றாரு அவங்க கூட பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின், பின்னுங்கிறது பின்னால, பிறர் சொல்லும் மற்றவங்க சொல்ற இன்னாச்சொல் பழிச்சு சொல்றது மோசமா பேசுறதெல்லாம் நோட்பார், அதை பொறுத்துக்கிறவங்களுக்கு பின்னால. ஸோ ஈவன் அ டொமஸ்டிக் பர்சன், if he has got the virtue of patience and he follows that path of patience, doesn't get perturbed, he stands ahead of even the ascetics. That is the level Thiruvalluvar puts the importance of patience. புக்கில் சொல்லிக்கிற மீனிங் பார்க்கலாம். உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர். Those who endure abstinence from food are great, next to those who endure the uncourteous speech of others. So Thiruvalluvar puts patience, பொறுமை, பொறை உடைமை, அந்த குணம் இருக்கிறது, on very top of the pedestal. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். அடுத்த அதிகாரம் குறளை பார்க்கலாம். அடுத்த அதிகாரம், அதிகாரம் 17, அழுக்காராமை. அழுக்காறுனா பொறாமை, jealousy. In fact, jealousy is grouped in the 6 enemies of mind. எப்போ மனசை தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, purity of mind. But there are 6 enemies which prevent the mind from remaining pure. அது காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியா சொல்லுவாங்க. அந்த மாத்சரியா இஸ் ஜெலசி. அப்போ பொறாமைக்கு மனசை தூய்மையிலேருந்து எடுக்கிறதுக்கு பவர் இருக்கு. அதனால அந்த பொறாமையை நீக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. டு கீப் த மைண்ட் பியூர் and clean, because mind controls the sense, and we had already seen it is the mind which is all powerful. சரி, குறளை பார்க்கலாம். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயொழி உய்த்துவிடும். குறள் எண் 168, 168. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். அழுக்காருங்கிறது பொறாமை. பொறாமைன்னு சொல்லப்பட்ட பாவி, திருவள்ளுவர் கால்ஸ் பொறாமை as பாவி. அது அழிச்சிரும். என்னெல்லாம் அழிக்கும்? திருச்செற்று, திருன்னா செல்வம், wealth. The wealth one has acquired in this life, if he has jealousy, it will destroy that wealth. தீயொழி உய்த்துவிடும். நாட் ஓன்லி தட், அடுத்த பிறவியில் கூட it will chase and create problem, that is it will take us down, deep down to the decay. So பொறாமை is a thing to be avoided. That's what திருவள்ளுவர் says. புக்கில் எழுதியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும். Envy will destroy a man's wealth in this world and drive him into the pit of fire in the world to come. தீ வழிங்கிறது கெட்ட வழின்னு சொல்லலாம். தீ மாதிரி அது பொசுக்கி விட்டுரும், அதனால அது தீ வழின்னு சொல்றது. So envy is definitely a trait to avoid possessing. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். இன்னும் 2வது குறளை பார்க்கலாம்.
அழுக்காறு ஆர் பொறாமை இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி போன குறளில் பார்த்தோம். அதுபோல் அழுக்காறு இல்லாதவங்களுக்கு நல்லது வருமா அதையும் சொல்கிறாரு திருவள்ளுவர். குறள் எண் 170 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லணும். அந்த அஃதில்லாருங்கிறது அந்த ஆயுத எழுத்து சொல்லுவாங்க, அந்த 3 டாட் போட் இக். அதுக்கு ஈக்குவலண்ட் இங்கிலீஷில் இல்லை. அதே ஆயுத எழுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கியூ யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ப்ரொனவுன்ஸ் சம்திங் சிமிலர் டு தேட். அதனால நான் கியூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரைட், என் கூட குறளை சேர்ந்து சொல்லுங்க. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று நம்ம பார்த்தோம் போன தடவை. அழுக்காருங்கிறது பொறாமை. அந்த பொறாமையை வச்சுட்டு அகன்றாரும் இல்லை. No one has grown ever big. There is no history of somebody growing in wealth or in fame. அஃதில்லார், அந்த பொறாமை இல்லாம மனசுல, without jealousy in the mind, those people, பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பெருக்கம்னா in their growth, in their wealth and fame and well-being and everything else, அதுல தீர்ந்தாரும் இல். there is never an end for their growth. that is, அந்த அழுக்கார் இல்ல, பொறாமை இல்லாத அந்த குணமே, அந்த மனமே அவங்கள it will take them forward and up. That's what it means. Therefore, திருவள்ளுவர் emphasizes there is evil by having அழுக்காறு, பொறாமை, jealousy, and there is a lot of good to come by not having jealousy. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை, பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோரும் இல்லை. Never have the envious become great. Never have those who are free from envy been without greatness. So Thiruvalluvar has clearly spelled out the evil of possessing jealousy and the good that will come out of getting rid of jealousy. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். ஸோ உங்களுக்கு குறள்ல பற்று நிறைய வந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வாரம் we will see 2 more அதிகாரம். வணக்கம் everybody. கற்றதனாலாய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனே.